சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க புருஷன் எதுக்கு போனாரு? யாரால போனாரு? என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் எங்க அப்பா கம்பெனிக்கு வேலைக்கு போறதே நீங்க என்கிட்ட இருந்து ஆரம்பத்துல இருந்து மறைச்சிருக்கீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்க அம்மா ஒன்னும் அப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது. நீங்க கரெக்டா யோசனை பண்ணி சொல்லுங்க. இளமதி, நீ சொல்றது கரெக்ட் தாமா. ஆனா பாதிக்கப்பட்டவங்க அவங்க என்ன ஏதுன்னு நாம பார்த்துதான் பேசணும். உங்க அப்பா வெளியே வரதுக்காக எங்க மாமாவை பலியாக்கிருக்காங்க. எப்பவும் அவங்க அப்படிதான். என்ன உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக உன்னை இந்த வீட்டுக்கு கொடுத்தவங்க தானே. எப்பவும் உங்க அம்மாவும் அப்பாவும் எதை வேணாலும் பண்ட மாத்து மூலம் பண்ற மாதிரி மாத்திப்பாங்க. என் மாமா உள்ள போனதுக்கு காரணமே உங்க அம்மா தான். நான் கண்டிப்பா அவரை வெளியில கொண்டு வருவேன். சௌந்தர்யா, அவசரப்படாதம்மா. என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுத்துக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மாமாவுக்கு காசு கொடுத்து அவரை உள்ள தள்ளிட்டாங்கன்னு நல்லா தெரியுது. இனி என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும். அம்மா வாங்க போலாம். சௌந்தர்யா, சௌந்தர்யா, கடவுளே, எப்படியாவது என் புருஷன் வெளியே வந்துடணும். சௌந்தர்யா, டேஷ்போர்டு ஓபன் பண்ணு. அதுல கேஷ் இருக்கும், வெளியில எடு. $2 லட்சம் இருக்கா? இருக்குமா? உனக்கு தான் சௌந்தர்யா, வச்சுக்கோ. என்ன பாக்குற? உன் அக்கா தான் 2 லட்சம் ரூபாய்க்கு நகை எடுத்து வச்சிருக்காளே. அவங்க கஷ்டப்பட்டதுக்கு தான் நான் அவங்க கிட்ட இருந்து நகையை வாங்க வேண்டாம்னு சொன்னேன். மா, இந்த பணம் எனக்கு எதுக்குமா? இது உன்னோட செலவுக்கு இல்ல சௌந்தர்யா, அவங்களோட கணக்கு தீக்கிறதுக்கு. உங்க மாமாவுக்கு அவங்க கொடுத்த 2 லட்சம் இத அவங்க மூஞ்சில விட்டெறிஞ்சு உங்க மாமாவை வெளியே கொண்டு வா. எனக்கு பணம் வேணாலும் கேளு, உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் தரேன். இத வச்சு நான் அவங்களை என்ன பண்றேன்னு பாருங்கம்மா. உன்னை வச்சே அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்குறேன். நம்ம ஃபேக்டரி ஆரம்பிச்சதுல இருந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததே இல்ல. ஃபேக்டரி ரன் ஆகி 1 வாரம் ஆயிடுச்சு. ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. நம்ம ஒர்க்கர்ஸ் யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க. நாம இதுவரைக்கும் அவங்களை எப்படி நடத்திருக்கோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. ஆமாப்பா, அம்மா சொல்றதா சரி. அடிபட்ட ஆளோட குடும்பத்துல இருக்கிறவங்க கூட உங்களை, அம்மாவை, சூர்யாவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசலப்பா. அப்பா, நான் ஹாஸ்பிட்டல் இருந்தபோது இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பாண்டி, அம்மா, சூர்யா எங்கடா? அவன் ரெடி ஆயிட்டானா இல்லையா? அம்மா, அவன் அப்பவே குளிச்சு ரெடி ஆயிட்டாமா. இருங்க, வர சொல்றேன். சௌந்தர்யா, நீ உள்ள போ, நான் நீலவேணியை பார்த்துட்டு வரேன். இவ்ளோ காலையில 2 பேரும் எங்க போயிட்டு வராளுங்க? நீலவேணி, உள்ள யாரு இருக்கா தெரியல. டேய் சூர்யா, சூர்யா, வரேன்டா.
இவ்ளோ காலையில எங்க போயிட்டு வரா? எங்க போயிட்டு வர சௌந்தர்யா? போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிட்டு வந்தேன். இந்தாங்க. என்ன இது பணம்? நீங்க கொடுத்ததுதான். நான் எப்போ உனக்கு பணம் கொடுத்தேன்? எனக்கு கொடுக்கல, நீங்க என் மாமாவுக்கு கொடுத்த பணம் 2 லட்சம்.